தனகாரகன், புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் இந்த பராபவ ஆண்டில் உச்சமடைவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துகிறது. குரு பகவான் உச்சமடைந்து இருக்கும் வரை ஏழரை சனியின் தாக்கம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறும் குரு பகவானால் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவீர்கள். விரும்பிய கல்வியை படிக்கும் யோகம் ஏற்படும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க விரும்பும் மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டாகும். நீங்கள் கேட்கும் இடத்தில் நீங்கள் படிப்பதற்கான சீட் கிடைக்கும். நீட் தேர்வு எழுதுபவர்களும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுபவர்களும் வெற்றியை காண்பீர்கள். தந்தை மற்றும் தாய் வழியில் பெரிய ஆதாயங்களை காண்பீர்கள். பெற்றோரின் ஆதரவு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். தந்தை மற்றும் தாய் வழியில் சொத்து சேர்க்கை ஏற்படும். அவர்களால் ஆதாயமும் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற குரு பகவான் தன் 7ஆம் பார்வையால் உங்கள் தொழில் ஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இதனால் இதுநாள் வரை வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தொழிலில் நல்ல ஆதாயத்தை காண்பீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஏற்படும். வேலையில் திருப்தியும் நிம்மதியும் அடைவீர்கள். மேஷராசிக்காரர்கள் தற்பொழுது ஏழரை சனி காலகட்டத்தில் உள்ளீர்கள். சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இந்த ஏழரை சனியின் தாக்கம் குறையும். குரு பகவானானவர் கடக ராசியிலிருந்து உங்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிசார பயிற்சி அடைகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓர் பொற்காலமாகும். 31/10/2026 முதல் 25/1/2027 வரை குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும். குழந்தை பேருக்காக காத்திருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு ஏற்படும். உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டுவீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி வாழ்வில் பல அற்புதங்களை ஏற்படுத்தும். ஆனால் கேது பகவான் சுகஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் உடல் நலத்தையும் தாயாரின் உடல் நலத்தையும் மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. 4ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குரு பகவானால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். 4இல் அமரும் குரு பகவான் பெரிய அளவு நன்மைகளை செய்வது கிடையாது. உங்கள் மீது வீண் பழி ஏற்படும். செய்யாத தவறுக்கு நீங்கள் குற்றவாளியாக்கப்படுவீர்கள். உறவினர்களுடன் விரோதங்கள் ஏற்படும். அதிக அலைச்சலை சந்திப்பீர்கள். உங்களின் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்காது. மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு சாதனைகள் பல புரியும் வருடமாக இந்த தமிழ் வருடம் அமையும். படித்து கொண்டிருக்கும் பெண்கள் தங்கள் படிப்பில் முதலிடம் பிடிப்பீர்கள். அரசு வேலை மற்றும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு திருமணம், குழந்தை பேறு போன்றவை சிறப்பாக நடைபெறும். நிலம், வீடு, வாகனம், சொத்து விஷயங்களில் லாபங்களை பெறுவீர்கள்.